கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிருக்கான விடியல் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48, முதல்வர் மருந்தகம், கலைஞர் கனவு இல்லம், ஊட்டச்சத்தை உறுதி செய், தோழி விடுதி, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை நம்ம அரசு செயல்படுத்தின தெம்போடு உறுதியா சொல்றேன். கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான சாதனைகளை அனைத்து துறையிலும் செஞ்சிருக்கிறோம். இந்த திட்டங்கள் எல்லாம் ஸ்டாலின் பேர் அல்ல, திராவிட மாடல் அரசின் பேரை சொல்லும். தமிழ்நாடே சமத்துவபுரம் ஆகணும்னு திராவிட கொள்கை நெஞ்சில ஏந்தி இலக்குகளை நிர்ணயிச்சு திட்டங்களை தீட்டுகிறோம். நம்முடைய தமிழ் சமூகம் சிந்தனையால், பண்பாட்டால், பழக்க வழக்கங்களால் உயர்வடையணும். ஏற்ற தாழ்வற்ற மனித உரிமையை சமூகமாக வளரணும். சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி கருத்தியல், அதிக அதிகாரங்களை கொண்ட மாநிலங்கள், அதுக்காகத்தான் உழைக்கிறோம். நான் தொடங்கியுள்ள இந்த பயணம் நீண்டது. முதலமைச்சராக 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில இந்த மன்றத்தில் நின்று உறுதியோடு சொல்றேன், என் பயணம் தொடரும். தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுக்காக, மாநில உரிமைகளுக்காக என் பயணம் தொடரும். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு.